ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் அப்புறமா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் முழு மல்லி, அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 1 ஸ்பூன் நிலக்கடலை இவ்வளவும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டு வந்துட்டுருது. இப்போ இந்த டைமில் 5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துட்ருக்குறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நம்ம இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ண 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதை சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நமக்கு இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முதல்ல வறுத்து வச்சிட்டு இருந்த இந்த நிலக்கடலை, பருப்பு, அப்புறமா மல்லி, காஞ்ச மிளகாய் இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் முதல்ல கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்சிட்டு இருந்த மல்லி இலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைப்பட வேண்டாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு 10 பல் பூண்டை முழுசாகவே தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நான் இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துட்ருக்குறேன். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.